ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாஃபியா சீரீஸில் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 10க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட் 10க்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிம்மை தான் காமிக்கிறாங்க. கிம் வந்து வெக்கேஷன் போகிறதுக்காண்டி நம்ம கமலோட ட்ரெஸ்ஸையும் அவனோட ட்ரெஸ்ஸையும் சேர்ந்தே பேக் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம கமலை காமிச்சா கமல் வந்து பாத்டப்பில் உட்காந்து குளிச்சிட்ருக்கான். ஆனால் பையனால் ஷவர் பண்ணவே முடியல. ஏன்னா அவன் கூட கிம் இல்லை. கிம் இருந்தால் கூட ஒரு மாதிரி நாட்டி வேலை பண்ணிகிட்டே குளிச்சிட்ருப்பான். கிம் இல்லாதனால நம்ம கமல் வந்து கிம் என்ன பண்ணுறான்ட்டு பார்த்தா கிம் வந்து அங்கே லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்தா நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சானா என்னன்னு தெரியல. வேகமாக எழுந்திரிச்சு அவனோட பாத்டப் இதெல்லாமே போட்டுட்டு நம்ம கிம் பக்கமாக வர நம்ம கிம் இருந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், உன்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கமல் இருந்துட்டு அதை மட்டும் ஏன் என்கிட்ட கேட்குறேன், அதையும் நீயே எடுத்து வச்சிரு, எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கிம் வந்து நம்ம கமலை பார்த்துட்டு முதல்ல போய் உன்னோட உடம்ப வந்து தொடடா, அதை விட்டுட்டு ஏன் இப்படி சொட்டு சொட்டா இங்கே இருக்கிற தரை எல்லாத்தையுமே நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டவல் எடுத்து அப்படியே தொடச்சிக்கிட்டே இருக்கான். நம்ம கிம் வந்து கமல் கிட்ட நான் ஆல்மோஸ்ட் உன்னோட அவுட்ஃபிட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், ஆனால் உனக்கு வந்து அது பிடிக்குதா பிடிக்கலையான்ட்டு எனக்கு தெரியல, நீ ஒரு தாட்டி ஃபர்ஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் வந்து டக்குன்ட்டு பின்னாடி இருந்து நம்ம கிம்மை ரொம்பவே டைட்டாக ரொம்பவே சாஃப்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அவனை பார்த்து பரவாயில்ல, நீ எனக்காண்டி எந்த ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணாலும் அதை நான் ரொம்பவே ஹாப்பியாக போட்டுப்பேன், எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிவிட்டு அவனோட கன்னத்தில் ரொம்பவே சாஃப்டான ஒரு கிஸ் பண்ணுறான். இவன் எப்படி கிஸ் பண்ண நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமலை லைட்டாக தள்ளி விட்டு டே என்னடா பண்ணிகிட்ருக்க, நம்ம வெக்கேஷன் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அது வரைக்கும் கூட உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க கமல் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நீ ஒன்றும் பேக் பண்ண வேணாம், போய் ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, நீ போய் ரெஸ்டடு, நான் இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நான் அப்புறமேட்டா வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து பேக்கேஜ் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பெட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம கிம்மையே பார்த்துட்டு இருக்கான். கிம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனோட பேக்கேஜிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிம் கிட்ட கமல் இருந்துட்டு கிம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட நம்ம கிம்மும் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம கமல் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், ஒரு வழியாக நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் வந்து ஒரு மாதிரி பேக்கேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, டக்குன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கமலே பார்த்துட்ருக்கான். கமலை பார்த்துட்டு நானும் உனக்கு தேங்க்ஸ் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு நிமிஷம் அப்படியே கண் கொட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படியே கொஞ்சம் நேரமும் இந்த சீன் போயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்கெல்லாம் பிளான் பண்ண மாதிரியேவும் அவங்க அந்த வெக்கேஷன் போகிற இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும் போதும் நம்ம கமலும் நம்ம கிம்மும் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. பையனுக்கு ஆல்ரெடி நம்ம போனதுலேயே பார்த்துருப்போம், கிம்க்கு ஃப்ளைட்டில் போகிறது கொஞ்சம் பயம், ஏன்னா ஹைட்லையா, ஸோ பயங்கிறதுனால பையன் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துருக்க அவன் வந்து அவனோட கையை நம்ம கமல் கிட்டே என்னை புட்றா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்ட நம்ம கமல் வந்து கொஞ்சம் நேரம் அவனை கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம கிம் வந்து மறுபடியும் டே என் கையை பிடிச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிக்கிட்டே இருக்கேன். நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறமும் பிடிக்காம இருந்தால் நைட்டுக்கு நம்ம தான் ரொம்ப அவதி போடணும் அப்படிங்கிற மாதிரி கமல் நினச்சானா என்னான்ட்டு தெரியல. நம்ம கமல் வந்து ரொம்பவே டைட்டாக நம்ம கிம்மோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். நம்ம கிம்முக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, நம்ம கமலுக்கு அதை விட ஒரு ஹாப்பியாக இருக்குது. எப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ளைட்லேயே லுக்கு விட்டுட்டே வந்துட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த விழா பார்க்குறதுக்கேவும் அடிபொலியாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். இப்படி நம்ம கிம்மும் கமலும் உள்ளே வந்து பார்த்துட்ருக்க நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட என்னடா உனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கமல் கேட்க கிம் இருந்துட்டு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கலன்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான், எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் வியூஸும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் கமலும் பேசிகிட்டு இருக்க இவங்களுக்கு பின்னாடி மெயின் ஹவுஸில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆளையும் நம்ம கிம்மும் கமலும் அள்ளி போட்டு வந்துட்டாங்க போல். எல்லாருமே கப்பலாக வந்திருக்காங்க. நான் கூட வெக்கேஷன் சொல்லும்போது நம்ம கிம்மும் கமலும் மட்டும் தனியாக போவாங்கன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல எல்லாருமே பேராக வந்திருக்காங்க, எல்லாருமே கூட்டிகிட்டு வந்தீங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் ஆன்ட்டி நீயே ஏன்டா கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் பண்ணுற சில்மிஷம் எல்லாத்தையுமே அவங்களும் கண் கூட பார்க்கணுன்ட்டு எழுதியிருக்கு போல், ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம சீரீஸை கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம கிம்மியும் கமலையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம்மும் கமலும் அவங்களோட ப்ரைவேட்டான அந்த ரூமுக்கு வந்திருக்காங்க. நம்ம கிம் இருந்துட்டு ஒவ்வொரு காட்டனாக ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற வியூஸ் இதெல்லாமே பார்த்து அழகாக ரசிச்சிட்ருக்கான். டே பார்க்குறதுக்கு
செம்ம சூப்பராக இருக்குது, வியூஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட பேசிட்டேவும் அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டேவோ அப்படியே லைட்டாக நம்ம கமல் பக்கமாக போக நம்ம கமல் வந்து டக்குன்ட்டு நம்ம கிம்மோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே நம்ம கிம்மை பெட்டில் புல் பண்ணி அவனை ரொம்பவே டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். இதை பார்க்க நம்ம கிம்க்கு ஓவர் ஷையாக இருக்குது. அவனோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகுது. நம்ம கமல் வந்து கிம் கிட்ட நான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் இருந்துட்டு ஏண்டா எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிம் கேட்குறான். அதுக்கு கமல் இருந்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவன் பக்கமாக கொஞ்சம் க்ளோஸாக போய் அவனை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம கிம் அவனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு டே என்னடா பண்ணிட்டுருக்க, நம்ம இப்போ தான் வெக்கேஷனுக்கே வந்திருக்கோம், இது ஒன்றும் அதுக்கான டைம் கிடையாது, அதுக்கான டைம் வரும்போது நம்ம அப்போ பார்த்துக்கிடலாம், இப்போ நான் பைபுன் கூட சேர்ந்து ஸ்விம்மிங் பண்ண போகிறேன், என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கான். நம்ம கமலுக்கா இங்கே இருந்துக்கிட்டு டேய் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிட்டு என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கல, இருடாம அவனை ஒரு நாள் மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் போகிறதே பார்த்துட்டு உக்காந்துருக்கான். அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே ஸ்விம்மிங் ஃபுல்லாக பால் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபுல்க்கு மேலே நம்ம கமலும் நம்ம கிட்டும் மட்டும் உட்காந்து இவங்க ப்ளே பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம கமல் வந்து ரொம்ப ஹாப்பியாக, கிம் வந்து அவ்வளோ ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்ருக்கானா, ஸோ அதை பார்த்து இவனும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க கரெக்டாக சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இவனும் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான். இவன் யாருக்கிட்ட இவ்வளோ கடுப்பாக பேசிகிட்டு இருக்கானா வேற யாரும் கிடையாது, அந்த டேனியல் தான். அவன் கால் அட்டன் பண்ணி என்னடா என்னோட கால் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா, அப்படி என்ன பிடுங்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி இந்த டேனியல் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு இங்கே பாரு நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், உங்ககிட்ட பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு டைமே கிடையாது, ஃபோனை கட் பண்ணுறேன் பெட்டரா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணலான்னு பார்த்தா அவன் இருந்துட்டு இங்கே பாரு நீ ரிட்டையர்மெண்ட் கேட்குறதுக்கு காரணம் அந்த கிம் தானே, எனக்கு தெரியும், நீ அவனால் தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அவனோட ஃபேமிலிக்கு ஒரே ஒரு பையன், சின்னதாக ஓனோ ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான், இப்போ அவன் கூட வந்து ஸ்டே பண்ணியிருக்கான், ஸோ அவனால் தானே நீ ரிட்டையர்மெண்ட் கேட்டுட்ருக்க, இங்கே பாரு ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்க, நீ என்ன பண்ணாலும் உனக்காண்டி ரிட்டையர்மெண்ட் மட்டும் நான் கொடுக்க அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டேனியல் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத உன்னோட காதில் நல்லா கேட்டுக்க, நீ கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு தலைவிதியும் கிடையாது, அப்புறம் இது என்னோட லைஃப், எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன், உனக்கு என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணலான்னு பார்த்தா அப்போ கரெக்டாக நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமலையும் அவன் கூட வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல கமலும் டக்குன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் ஃபோனை கட் பண்ணுவோம் அந்த பக்கம் டேனியலுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். நம்ம கமல் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு கிட்ட கொடுத்து இந்த ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிட்ட சொல்ல அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். அப்புறம் நம்ம கிம் இருந்துட்டு கமல் கிட்ட என்னாச்சு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க கமல் இருந்துட்டு சேச்சே இம்பார்ட்டண்டான ஒர்க்கெல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளைண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்கிறான். கிம் இருந்துட்டு சரி ஓகே முதல்ல உன்னோட ஒர்க்கை போய் ஃபினிஷ் பண்ணு, அதுக்கப்புறம் என் கூட வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் வந்து ரொம்பவே க்யூட்டாக நம்ம கிம் முன்னாடி நீல் டவுன் போடுற மாதிரி உட்காந்து இங்கே பாரு எனக்கு இம்பார்ட்டண்டானதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஒன்றும் வரி பண்ணிக்காத, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் என் கூட ப்ளே பண்ணணுன்ட்டு போல இருக்கு போல, ஸோ நம்ம ஏன் பெட்டராக நம்ம 2 பேரும் பாத்தப்பில் போய் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட ஒரு மாதிரி நாட்டியாக கேட்க நம்ம கிம் இருந்துட்டு டே என்னடா பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை தானே, என்னால் வந்து உங்க கூட விளையாட முடியாது, நீ வேணா போய் தனியாக விளையாண்டுக்க, நான் வேணா அவங்க கூடயே சேர்ந்து விளையாண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்க்கு ஓவர் ப்ளஷ் ஆகிட்டு நம்ம கமல் கிட்ட சொல்லிட்டு அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பசங்க கூட பசங்களாம் அவனும் விளையாட போயிட்டுருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே வந்தால் வரமாட்டான்னு சொல்லிட்டால நம்ம போய் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்விம்மிங் ஃபுல்லாக காமிச்சா ஸ்விம்மிங் ஃபுல்ல எல்லாருமே பால் வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க நம்ம பைபோன் மட்டும் இருந்துட்டு போதுண்டா சாமி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பையன் வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே ஃப்ளோருக்கு ஓடி வந்துட்டுருக்கான். இவன் இப்படி ஃப்ளோருக்கு ஓடி வர சரட்டுன்ட்டு ஈரத்தில் காலை வச்சு கீழே விழுகவும் அவனோட முட்டியில் சரியான அடிபட்டுருது. நம்ம கோமுக்கு வந்து உயிரே போயிடுச்சு போல். பையன் அந்தளவுக்கு பதறி போய் நம்ம பைபோன்கிட்ட வந்து பைபோன் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகேவா, அங்கே பாரு உன்னோட முட்டியிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு, சரி சீக்கிரமாக வா இதை க்ளீன் பண்ணி பேண்டேஜ் இதெல்லாம் போடலாம், உன்னால் எந்திரிச்சு நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி பையன் ரொம்பவே பதட்டத்தில் நம்ம பைபோன்கிட்ட கேட்டுகிட்டேவும் அவன் அப்படியே கை தாங்கலாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கோம் கிட்ட கோம் ப்ளீஸ் அவனை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கோம் கிட்ட சொல்ல
நம்ம கோவம் இருந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன்னு அங்கேருந்து ரொம்ப கேரிங்காக அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம கிம்க்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, பாம்பு ஒரு மாதிரி அப்செட்டாகவே பார்த்துட்ருக்கா. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம்மும் கமலையும் தவிர மற்ற பசங்க எல்லாருமேவும் பிபிக்கு ரெடி பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கிம்மும் கமலும் வராங்க. இந்த பக்கம் நம்ம கோமும் பயப்படும் ரொம்பவே கேர் பண்ணி அங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம கிம்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிம் வந்து கமல்கிட்ட இந்த மாதிரி கோம் வந்து ரொம்ப கேரிங்காக பைபனை வந்து பார்த்துக்கிறார் இல்லையா, எனக்கு இருக்கிற ஒரே கவலையெல்லாம் அவரும் உன்ன மாதிரி ரொம்பவே ரிஸ்க்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவருக்கு எப்போ வேணாலும் ரிஸ்க்கானதெல்லாம் வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஸோ அப்போனா எனக்கு வந்து ரிஸ்க் வந்து வராதுன்ட்டு நீ நினைக்கிறியா, எனக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம்க்கு கடுப்பாயிட்டு டேய் நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்றும் உனக்கெல்லாம் நடக்காது, இங்கே பாரு உன்னோட உடம்புல சின்னதாக ஒரு காயம் கூட ஏற்படக்கூடாது, என்னால் வேணா ஏற்படலாம், மற்றபடி வேற எந்த ஒரு விஷயத்துலையும் உன்னோட உடம்புல சின்னதாக ஒரு காயம் கூட ஏற்படக்கூடாது, நீ என்னடா நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, வாயை மூடிட்டு அமைதியாடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல்கிட்ட நம்ம கிம் வந்து ஓவராக கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு இங்கே பாரு நம்ம லைஃப்பில் எப்படி நடக்கும்ன்ட்டு நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட பேச கிம்க்கு பயங்கரமாக கடுப்பாது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பைபுன் இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரான். நம்ம கிம் அதை வாங்கிட்டு நம்ம பைபுன் கிட்ட பைபுன் இப்போ நீ ஓகேவா, உன்னோட காயெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பைபுன்கிட்ட கேட்க, நம்ம பைபுன் இருந்துட்டு அதெல்லாம் இப்போ ஓகே தான், எனக்கு கோம் வந்து ஆல்ரெடி ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விட்டு பேண்டேஜும் போட்டு விட்டாரு, ஸோ இப்போ நான் பெட்டராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம கிம் வந்து இங்கே பயங்கர கடுப்பாகவே நின்றுட்டுருக்க. நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட டே ஏன்டா இன்னும் கோவமாக இருக்க, ப்ளீஸ் கோவமாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம கிம் இருந்துட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா, நம்ம என்ன வேலைக்காண்டி இங்கே வந்திருக்கோம், வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம், ஆனால் இங்கே வந்து நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் அப்படியே போய் உக்காந்துக்கிறான். நம்ம கமலும் கிம் பின்னாடியே போய் கிம் கிட்ட சரி ஓகே நான் இதுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிம் கிட்ட கமல் சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு தைரியம் இருந்தால் பேசி தான் பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த நீ பேசுனேன்ட்டு வையேன், இதுக்கான பின்விளைவுகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை ரூமில் இருந்து அடித்து வெளியே துரத்தி விட்டுருவேன், அப்புறம் நீ போய் கோம் கூட தூங்க வேண்டியதான், நான் போய் பைபுன் கூட தூங்க வேண்டியதான், எப்படி வசதி நீயே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டேவும் கிம் பக்கமாக போகிறான் கிஸ் பண்ணுறதுக்கு. நம்ம கிம் இருந்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, சுற்றி பாடுறா, சுற்றி உன்னோட சபார்டினேட்ஸாக இருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி கிஸ் பண்ணுறதுக்கு என் பக்கமாக வரையே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு அசிங்கமாக இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்குறான். நம்ம கமல் இருந்துட்டு நான் எதுக்கடா அசிங்கமாக ஃபீல் பண்ணணும், நீ என்னோட ஒய்ஃபிடா, என்னோட ஒய்ஃபி தானே நான் கிஸ் பண்ணுறேன், இதில் ஒன்றும் எனக்கு பெருசாக அசிங்கமாலாம் தோணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு ஆனால் எனக்கு அசிங்கமாக இருக்கடா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கமல் இருந்துட்டு ஏண்டா உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு இது பிடிக்கும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒவ்வொரு தாட்டி நான் வயலண்ட்டாக நடந்துக்க போதும் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, ஸோ இப்போ மட்டும் ஏன் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வெக்கமே இல்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வெக்கமே இல்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம பைபனாக இருந்தாலும் சரி மற்ற சபார்டினேட்ஸாக இருந்தாலும் சரி வெக்கமே இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. பாடுறா நம்ம பாஸ் எப்படிலாம் கோல் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம டேனியலை காமிச்சா நம்ம டேனியலோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு. என்னன்ட்டு பார்த்தா நம்ம பசங்க இந்த விழாக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவை யாரோ எடுத்து நம்ம டேனியலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம டேனியல் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கர கடுப்பா கமல் நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் உன்னை ஒரு நாள் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பையன் ரொம்பவே வில்லத்தனமாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்பவே க்யூட்டான பேர் நம்ம கோமையும் பைபோனே தான் காமிக்கிறாங்க. நம்ம கோம் உட்காந்து புக்ஸ் படிச்சிட்டு இருக்கான், இந்த பக்கம் நம்ம பைபோன் உட்காந்து அவனோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்து அவனோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட மொபைலுக்கு சில நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே வருது. நம்ம பைபோன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டேவோ நம்ம கோம் கிட்ட கோம் இந்த ரூமோட பிக்சர்ஸ் இதெல்லாமே எடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபோன் வந்து நம்ம கோம் கிட்ட கேட்க, நம்ம கோமும் இருந்துட்டு சரி ஓகே இவ்வளோ நேரம்
உன்னோட ஃப்ரெண்ட் கிட்டயா நீ பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபோன்கிட்ட கேட்க நம்ம பைபோனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம கோமுக்கு வந்து யார் இவன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி புரியாமல் எந்த ஃப்ரெண்டு உனக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபோன்கிட்ட கேட்க நம்ம பைபோன்னு இருந்துட்டு ஓ அதுவா அன்னைக்கு கிளாஸ் முடியும் போது என் கூட வெயிட் பண்ணாங்களே சில ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸோ அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல நம்ம கோம்க்கு இப்போயும் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே உன்னோட சேட் வந்து நான் பார்க்கலாமா உன்னோட மொபைல் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபோன்கிட்ட கேட்குறான். இந்த இடத்துல நம்ம கோம் வந்து நம்ம பைபோன்கிட்ட அவனோட சேட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கலாம் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நம்ம பைபிளும் இருந்துட்டு சரி ஓகே உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபிளும் அந்த மொபைலில் நம்ம கோம் கிட்ட கொடுக்க நம்ம கோமும் அப்படியே பார்த்துட்ருக்கான். இவன் இப்படி பார்த்துட்ருக்க நம்ம பைபிளோட மொபைலுக்கு பைபிளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சில நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் இதெல்லாமே வந்துட்டுருக்கு. அந்த பையன் வந்து என்ன மெசேஜ் அனுப்புகிறானா இந்த மாதிரி நீ பிக்சர்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து எனக்கு அனுப்ப வேணாம், நான் வேணா பெட்டராக வீடியோ காலே பண்ணிடுறேன், அதில் எனக்கு ரூம்பை சுற்றி காமி அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இவன் இப்படி படிச்சுட்டே இருக்க சடனாக அந்த பையனும் வீடியோ கால் பண்ண நம்ம கோம இருந்துட்டு பைபுன்கிட்ட பைபுன் இந்த உன்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறான் நீ அட்டன் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன்கிட்ட கொடுக்க நம்ம பைபுனும் அந்த மொபைலை வாங்கிட்டு இப்போ எதுக்கு இவன் கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டேவும் அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் அந்த காலை கட் பண்ணி அந்த பக்கமாக வச்சிடுறான். நம்ம கோம் இருந்துட்டு என்ன ஆச்சு காலை அட்டன் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபுன்கிட்ட கேட்க நம்ம பைபுன் இருந்துட்டு டீ விட்டால் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருப்பான், எனக்கு அவ்வளோ நேரம்லாம் டைமே கிடையாது, நாங்கள் 2 பேர் பேச ஆரம்பித்தா அது உங்களுக்கு தான் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு தூக்கம் வேற வருது, நான் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபன் வந்து கோம் கிட்ட சொல்ல நம்ம கோம இருந்துட்டு சரி ஓகே உனக்கு தூக்கம் வந்தால் நீ நல்லா தூங்கு, நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உன்னோட சேட் ஹிஸ்ட்ரியை நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, அந்த பையன் கூட நீ கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த பையன் கூட அவ்வளோ க்ளோஸெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபோன்கிட்ட சொல்கிறான். நம்ம பைபோனுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்போ அவன் சின்ன பையன்லையா திருன்ட்டு நம்ம கோமையே பார்க்க நம்ம கோமுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது போல் நம்ம கொஞ்சம் ஓவராக நம்ம பைபோன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமுக்கு புரிய நம்ம கோம் இருந்துட்டு சாரி நான் கிட்ட கொஞ்சம் ஓவராகவே நடந்துக்கிறேன்ட்டு எனக்கு தெரியுது, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபோன்கிட்ட சொல்கிறேன். நம்ம பைபோனும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அது மாதிரி தான் கேட்டு நடந்துப்பேன், உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம், நான் அது பாடி தான் கேட்டு நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல நம்ம கோமுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, எப்பாடா என் வயிற்றில் பாலை வாத்தடா அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு ஷைனஸ் இதெல்லாமே அவன் மூஞ்சில் நல்லாவே தெரியுது. நம்ம கோம் வந்து பைபனை பார்த்து வெக்கப்பட்டுகிட்டே இருக்கான். இவ்வளோ நேரம் இவங்க 2 பேர் பேசுகிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பையன் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு உட்காந்த மாதிரியே அவ்வளோ கடுப்பில் உட்காந்துக்கிட்டு தான் நம்ம பைபுன்கிட்ட நம்ம கோம் வந்து பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் கடுப்பே கிடையாது, அதெல்லாம் ஒரு விதமான ஜலஸ். பையன் அவ்வளோ ஜலஸில் தான் நம்ம பைபோன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இவன் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கோமோட மூஞ்சியில் அந்த ஷையான ஒரு ஃபீலே தெரியும். பையன் ரொம்ப நல்லா அந்த ஷைனஸை வெளிப்படுத்தியிருப்பான் இந்த சீனில். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு நம்ம ரூஜியும் நம்ம கிட்டையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ரூஜ் உட்காந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். நம்ம கிட்ட இருந்துட்டு டே என்னடா பண்ணிகிட்ருக்க, உன் மேலே ஒரே வேர்வை நாத்தமாக இருக்குது, குளிக்கலையா போய் குளிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட் வந்து ரூஜை தொடக்கூடாத இடத்துல அப்படியே கிள்ளி விட நம்ம ரூஜ் இருந்துட்டு அட போய் தொல்லடா நான் அப்புறமேட்டா வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து கிட் கிட்ட சொல்ல நம்ம கிட்டும் இருந்துட்டு என்னமோ பண்ணி தொல்ல நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட் வந்து ரூஜ் கிட்ட சொல்லிட்டு குளிக்கலான்ட்டு பாத்ரூமுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி அங்கே லோப் பையன் குளிச்சிட்ருக்கான். லோப் குளிக்கிறத பார்த்தா நம்ம கிட்ட இருந்துட்டு சரி சரி ஓகே நீ குளி நான் அப்புறமேட்டா வந்து குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட் வந்து லோப் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா இந்த லோப் பையன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நான் தனியாக தான் குளிச்சிட்ருக்கேன், நீ வேணா எனக்கு வந்து கம்பெனி கொடு அப்படிங்கிற மாதிரி லோப் வந்து கிட் கிட்ட சொல்ல நம்ம கிட்ட இருந்துட்டு ஏதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பையன் ஜிட்டு வேகத்தில் கிளம்பி போயிட்டுருக்கா அங்கே குளிக்கிறதுக்கு. சரி ஓகே நம்ம பசங்க குளிக்க தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க குளிக்கிறதெல்லாம் வேறு விதமாக இருக்குது. பசங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு விதத்தில் போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ரூஜ் பையன் வரான். ரூஜ் பையன் வந்து இவங்க 2 பேர் பண்ணுறதை பார்த்து ஷாக்காக பாப்பான்னு பார்த்தா அவங்க 2 பேர் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு தெரியும்டா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்ட்டு, நீங்கள் 2 பேர் குளிக்கும் போதே எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து நம்ம லோப் கிட்டேயும் நம்ம கிட் கிட்டேயும் சொல்ல நம்ம கிட்டும் லோப்பும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு டே ஓவரெல்லாம் சீன் போடாத, நீயும் இந்த விஷயத்துக்கு தானே இங்கே வந்த, சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கடா வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்டும் லோப்பும் நம்ம ரூஜை கூப்பிட நம்ம ரூஜ் பையன் இருந்துட்டு நாளாக வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா இதோ வந்துட்டு இதுக்காண்டி தானே இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பையன் வேகமாக ஷர்ட்டை எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவங்க கூட போய் ஐக்கியமாயிக்கிறான்.
நம்ம கிம்மும் கமலும் ஒரு ரகம்னு பார்த்தா நம்ம பசங்க அவங்களெல்லாம் மிஞ்சிட்டு அவங்க வேற ஒரு ரகத்துல ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம பசங்க 3 பேரும் அங்க ஜாலியா மேட்டர் பண்ணிட்டு இருக்க இந்த சீன் எங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லா பசங்களும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுட்டு இருக்க நம்ம கிம் பையன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கான். இவங்கெல்லாம் இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்களே, ஸோ விளையாண்டுட்டு இருக்கிற தண்ணி எல்லாமேவும் நம்ம கிம் மேல பட நம்ம கோம் இருந்துட்டு சாரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கோம் வந்து சாரி கேட்க நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்னெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க ஆன்டினி வந்துட்டு இதோ உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்டி வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே ஆன்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, நம்ம இங்கே வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கோம், இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஆன்டி கிட்ட சொல்ல ஆன்டி இருந்துட்டு பரவாயில்ல எனக்கு இப்போ பசிக்கலை, ஸோ அதனால் பெட்டராக நான் அவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், உங்களோட இந்த பார்ட் ஆஃப் ஃபேமிலி ட்ரிப்பில் என்னையும் நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது, உங்களோட ஃபேமிலியில் நானும் ஒருத்திங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்டினி வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு ஆன்டினி கிட்ட ஆன்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கமலோட ஃபேமிலியில் ஒரு ஆள், அப்படி இருக்கும்போது இந்த வெக்கேஷனுக்கு நான் எப்படி உங்களை இன்வைட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஆன்டி கிட்ட சொல்ல ஆன்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே உனக்கு எதாவது சாப்பிட வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு தாராளமாக பண்ணித்தரேன், ஏன்னா நான் கமலுக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன், உனக்கு வேணும்னா சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்டி வந்து கிம் கிட்ட சொல்ல கிம் இருந்துட்டு ஆன்டி கிட்ட ஆன்டி நெக்ஸ்ட் டைம் நான் அவனுக்கு ஆண்டி குக் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஆன்டி கிட்ட கேட்குறான். அதுக்கு ஆண்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு பெட்டராக அது எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் இங்கே வெக்கேஷன் வந்திருக்கீங்க, வெக்கேஷனுக்கு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, நீ ரொம்பவே டயர்டாக இருப்பேன்ட்டு எனக்கும் தெரியும், ஸோ நீ பெட்டராக ரெஸ்ட் எடு, உனக்கு வேண்டியது ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்டி நீ வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம்மும் ஓகே ஆன்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். ஆன்டியும் நம்ம கிம் கிட்ட கமல் கரெக்டான ஒரு பர்சனை தான் அவனோட லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணியிருக்கான், நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்பவே கைண்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்டி வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு ஆன்டி கமல் தான் ரொம்பவே லக்கி, ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து அவனை எப்பவுமே பத்திரமா கூட இருந்து பார்த்துக்கிறாங்க, ஸோ அவன் தான் ரொம்பவே லக்கியான ஒரு ஆள் ஆன்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து ஆன்டி கிட்ட சொல்ல ஆன்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பினஸ்லேயும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிம் வந்து கமலை பார்த்தா கமல் வந்து மேலே பால்கனியில் நின்றுட்டு வியூஸை பார்த்தே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இவன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க இவனுக்கு பின்னாடி நம்ம கிம் போய் நின்றுட்டு கமலை பார்த்து கமல் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இங்கே தனியாக நின்றுட்டுருக்க, உனக்கு இந்த இடம் எதுவும் பிடிக்கலையா, அப்படி இல்லைன்னா உன்னை பார்த்தா ஹாப்பியாக இல்லாத மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கேட்க கமல் இருந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், இந்த இடம் எனக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது, நான் நினைக்கிறது எல்லாமேவும் உனக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு தேங்க்ஸா, எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்குறான். அதுக்கு கமல் இருந்துட்டு ஏன்னா என்னோட லைஃப்பில் நீ வந்ததுக்கு, இப்படி என் முன்னாடி நீ நின்றுட்டு இருக்கிறதுக்கு அப்புறங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு அப்புறம் என்னடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் வந்து நம்ம கிம் பக்கமாக போய் அப்புறம் நீ என்னோட லைஃப்பில் இப்படி வந்து என் முன்னாடி நிற்கிறதுக்கும் உன்னோட ஒவ்வொரு மூச்சு காத்தையும் என் கூட ஷேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிம்க்கு நம்ம கமல் ரொம்பவே சாஃப்டாக அவனோட லிப்ஸில் ஒரே ஒரு கிஸ் பண்ணுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண நம்ம கிம்க்கு ஒரே ஷையாக ஃபீல் ஆகுது, அவனோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போச்சு, செவந்துக்கிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஓவராக ரொமான்டிக் டைலாக்காக விட்டு அள்ளி தள்ளிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு டேய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, என்னை பார்த்தா உனக்கு குடிகார மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட கேட்க கிம் இருந்துட்டு யாருக்கு தெரியும், நீ அப்படி அதிகமாக குடிக்கலைன்னா வா நம்ம 2 பேர் வேணா ஒரு பெட்டு வச்சுக்கலாம், யார் அதிகமாக குடிச்சு யார் சீக்கிரமாக மட்டையாரான்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் அதுக்கும் ரெடியாக தான் இருப்பான் போல, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பாட்டில் எடுத்து அப்படியே சிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவ ஒரு பைட் பண்ண, நெக்ஸ்ட்டு அவன் ஒரு பைட் பண்ணன்ட்டு இப்படியே ஒரு பாட்டிலில் 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிச்சிட்ருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டுருக்க அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம கிம் பையன்தான் மட்டையாயிட்டான் போல், நம்ம கமல் வந்து அவனை அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். பையன் குடி போதையில் அப்படியே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான், வா இன்னும்
குடிக்கலாம் இன்னும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அங்கே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே வாடா இங்கே வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவனை உட்கார வச்சுட்டு பாத்தியா இப்போ நீ தான் அதிகமாக குடிச்சிட்ட நீ தான் குடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல கிம் இருந்துட்டு டேய் யார் அதிகமாக குடிச்சா நான்லாம் ஒன்றும் குடிக்கல நான் இன்னும் ஸ்டெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நீ ஸ்டெடியாக தான் இருக்கனா வா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஷவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே போகலாம் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் எனக்கு இருக்குது நம்ம 2 பேரும் ஒன்றா போய் ஷவர் பண்ணலாம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நீ என்ன எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பையன் அந்த போதையிலையும் அவன் தெளிவாக தான் இருக்கான் அவனோட விஷயத்தில் நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு நீ ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு நான் எந்த விதத்துலேயும் பொறுப்பாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு நான் உனக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட இங்கே வீரோபதேசம் எல்லாம் விட்டுட்டு இருக்கான் கமல் இருந்துட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம்மை கூட்டிட்டு போனா கிம் இங்க பேசின எல்லாத்துக்குமே அப்படியே ஆப்போசிட்டா அங்க பண்ணிட்டு இருக்கான் அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அப்பவே சொன்னா நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் நீ ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு எந்த விதத்துலயும் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட அப்பவே சொன்னா ஆனா இந்த கிம் பையன் இருந்துட்டு நாளா அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாய் தான் இப்ப அந்த வாயாலேயவும் அவனை செவுத்துல தள்ளி இவன் பயங்கரமா ரக்கடா கிஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்படி இவங்களோட மேட்ரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படி இவங்களோட மேட்ரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதோட எபிசோட் 10ல பார்ட் 1 வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அப்புறம் ஒரு சில வீடியோஸில் ஒவ்வொரு இடத்துல சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் எனக்கு ஆகுது. அது வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஃபேன் வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்டு போயிட்டா அந்த ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்காததுனால ஸோ ஒரு மாதிரி ஸ்லோவாக அந்த சவுண்டு வந்து கேட்குது. கரண்ட் ஓடும்போது ஒரு மாதிரி ஸ்பீடாக சவுண்டு கேட்குது. அதனால தான் அந்த 2 சவுண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே மை ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃபேமிலிஸ், பை பை.